வாசிப்போம். 1 யோவானின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. 13. பிதாக்களே, ஆதி முதலில் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதலால் இருக்கிற நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே இந்த இடத்துல சொல்றாரு பிதாக்களே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. என்ன சொல்றாரு? முதல்ல என்ன சொல்றாரு? பிதாக்களே 13, 14, 2லயும் சொல்றாரு பிதாக்களே ஆதி முதலா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு அடுத்து யாருக்கு சொல்றாரா? வாலிபர். யாருக்கு? வாலிபர். சொல்லுங்க யாருக்கு? வாலிபர். சொல்லுங்க யாருக்கு? வாலிபர். யாருக்கு? நான் இதுவரைக்கும் அதாவது இந்த இடத்த வாசிக்கிறோம் பிதாக்களே அப்படின்னு கூப்பிட்டு அடுத்து வாலிபரே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறதா பிதாக்களுக்கு சொல்லிட்டு வாலிபர்களுக்கு சொல்றாரு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நேத்து இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது ஏசப்பா எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். என்ன வெளிப்பாடு அப்படின்னா, இதெல்லாம் இந்த வேதத்தை எல்லாம் ஆண்டவர் அப்படியே ஆவியானவர் சொல்லிக்கொண்டே வராரு. சொல்லிட்டு நீ ஜெயிக்கணும் அப்படிங்கிற பொழுது யாரை பார்த்து சொல்றாரு? வாலிபரே. யாரை பார்த்து சொல்றாரு? இப்போ என்னுடைய கண்கள் அதாவது ஆவியானவர் என்னை எப்படி கொண்டு போயிட்டார்னா மறுபடியும் ஆதியாமத்துக்கு கொண்டு போயிட்டார். எங்க கொண்டு போயிட்டாரு? ஆதியாமத்துல கொண்டு போய் ஆதாம கர்த்தர் எப்படி உருவாக்குனாரு? வாலிபர் வயசுல. ஆதாம கர்த்தர் எப்படி உருவாக்குனாரு? வயசான மரம் உருவாக்குனாரு, அல்ல குழந்தையா உருவாக்குனாரு? எப்படிதான் உருவாக்குனாரு? வாலிபரே. அப்போ கர்த்தர் நமக்கு ஒருவேளை வயசானாலும் கூட நம்மளை அவருடைய பார்வையில எப்படிதான் பாக்குறாரா? வாலிபரே. அதாவது ஆதாம பாக்குற மாதிரி பாக்குறாரு. ஆதாம கர்த்தர் எந்த வயசுல தான் உண்டாக்குனாரு? வாலிப வயசுல தான் உண்டாக்குனாரு. வாலிபரே அப்படின்ட்டு நீ அங்க தோத்து போயிட்ட. என்ன சொல்றாரு? நீ அங்க தோத்து போயிட்ட வாலிபரே, அங்க தோத்து போயிட்ட ஆதாமே. இப்ப நீ என்ன செய்யணும்? இந்த பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும். என்ன சொல்றாரு? பொல்லாங்கன் யாரு? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 19வது வேதவசனத்தை வாசிக்க கேட்போம். 13, 19 வாசிங்க பார்க்கலாம் வேகமா. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பற்றி கொள்ளுகிறான். சொல்லுங்க, பொல்லாங்கன் இங்க யாரு? பிசாசு, சாத்தான். பொல்லாங்கன் யாரு? நல்லா சொல்லுங்க, பொல்லாங்கன் யாரு? நல்லா சொல்லுங்க, பொல்லாங்கன் யாரு? நல்ல வாயத்தனுங்க. என்ன கவனிங்க. பொல்லாங்கன் யாரு? சாத்தான். ரெண்டாவது வாசிக்க வேண்டாம். 1 யோவான் 5:19 வாசிக்கிறோம். இந்த உலகம் எதுக்குள்ள கிடக்குதாமா? பொல்லாங்கனுக்குள் கிடக்குது. நல்லா விளங்கிக்கமா. 1 ஆதாம் ஏவாள் ஏமாற்றப்பட்டுட்டாங்க, வஞ்சிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எப்போ தேவன் கொடுத்த அந்த கட்டளையை விட்டுட்டு பிசாசு சொன்ன அந்த வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்ச உடனே பிசாசுக்கு, சாத்தானுக்கு, வலு சர்ப்பமாகிய பாம்புக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார். ஒரு பக்கம் இருந்தாலும் ஆதாம் ஏவாள் கிட்ட தேவன் இந்த உலகத்தினுடைய சகல அதிகாரத்தையும் நீங்கள் உலகத்தை ஆண்டு கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொன்னாரு. 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற நீங்கள் ஆண்டு கொள்வீர்கள் என்றுதான் தேவன் என்ன செஞ்சார்? ஆதாம்கிட்ட ஏவாள்கிட்ட அந்த அதிகாரத்தை கொடுத்தாரு. எப்ப அவர்கள் சாத்தானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார்களோ அப்பவே இந்த முழு அதிகாரமும் யாருடைய கையில கொடுக்கப்பட்டுச்சாமா? பொல்லாங்கனுடைய கையில கொடுக்கப்பட்டுச்சு. யாருடைய கையில கொடுக்கப்பட்டுச்சு? யாருடைய கையில? திரும்ப சொல்லுங்க, யாருடைய கையில? பொல்லாங்கனினுடைய கையில. அப்ப இந்த உலகம் எங்க கிடக்குது? திரும்ப சொல்லுங்க, இந்த உலகம் எங்க கிடக்குது? அப்ப நம்ம யார ஜெயிக்கணும்? பொல்லாங்கன் யாரு? பிசாசு, சாத்தான், பிசாசு, அசுத்தாவிகள். பிதா, குமாரன், பரிசுத்தாவின்னு சொல்ற மாதிரி சாத்தான், பிசாசு, அதனுடைய தூதர்கள், அசுத்தாவிகள். இதுதான் அதனுடைய லைன். அப்போ இந்த உலக யாருடைய? சாத்தானுடைய கையில, பொல்லாங்கினுடைய கைகளில கொடுக்கப்பட்டுச்சு. அதனால வாலிபனே, நீங்க யார ஜெயிக்கணும்? சொல்லுங்க, யார ஜெயிக்கணும்? திரும்ப சொல்லுங்க, யார ஜெயிக்கணும்?
திரும்ப சொல்லுங்க, யாரை ஜெயிக்கணும்? பொல்ல